ஜோசியத்துல இந்த சுக்கிர தசைன்றாங்க. அப்படி ஒண்ணு இருக்கா என்னன்னே தெரியல. நமக்கு கண்ணுலயே காமிக்க மாட்டேங்குது. நானும் விவரம் தெரிஞ்சதுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். இப்போ எந்த திசை உங்களுக்கு யோகமா இருக்கும்? ராகு தசை நடக்குது, குரு தசை நடக்குது, புதன் தசை நடக்குது, சூரிய தசை நடக்குதுன்னு எத்தனையோ தசையை சொல்லியிருப்பாங்க ஜோசியர்கள். அப்போ என்ன தசை நமக்கு யோகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டா புதன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதனுக்கு அடுத்த கட்டத்துல அல்லது ஒரே ராசியில இருந்தா புதனுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில டிகிரி தள்ளி சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அல்லது புதனுக்கு அடுத்த கட்டம் காலியா இருக்கு, அதுக்கு அடுத்த கட்டம் காலியா இருக்கு, அதுக்கு அடுத்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது புதன் தசாநாதன், அதுக்கு அடுத்து வந்து சுக்கிரன் இருக்கார். இந்த செட்டப் இருந்ததுன்னா அந்த நடக்கிற புதன் திசை யோக திசை. சார் கண்டிப்பா யோகம் செய்யும். நான் சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இப்படி தேப்பா இருந்துச்சு. ஆனாலும் நான் சிரமப்பட்டேன். ஏன்னா ஆர்கியூ பண்றதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கே. கோல் போஸ்ட் தான் 2 பக்கம் இருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க புதன் வக்கரமானா சோழி மாறிடுறேன், அதே மாதிரி அங்கிட்டு சுக்கிரன் வக்கரமானாலும் சிக்கல் ஆகிக்கிறேன். மற்றபடி இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா, அதாவது புதன் சுக்கிரன் ஒன்று சேர்ந்து புதனுக்கு முன்னால சுக்கிரனும் அல்லது 2-3 கட்டம் தாண்டி இருந்தாலும் இடையில வேற எந்த கிரகமும் இல்லாம இருந்தா அந்த நடக்கிற திசை கண்டிப்பா யோக திசையா இருக்கும். அந்த திசையில நீங்க பெரிய அளவுல சக்சஸ் ஆவீங்க. இல்ல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த திசை முடியறதுக்குள்ள நீங்க ஜெயிச்சிருவீங்க சார்.